சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலை நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தியடி அவர்கள். வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்துல செய்தியாளர் சந்திப்புல வருகிற 5ஆம் தேதி மனம் திறந்து பேச இருக்கிறேன்னு பேசினாரு. அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக வட்டாரத்திலையும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக அரசியல் களத்திலையும் ஒரு பரபரப்பு உண்டாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு, தீவிர பிரச்சாரத்தில் இருக்காரு. இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு அவர் நம்புறாரா? இல்ல நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்லை, செங்கோட்டையன் நேற்று மனம் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரம் கேட்டிருப்பது அப்படின்றது எடப்பாடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு டெட்லி ஃபைனல் கால் அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அதிருப்தி அடைவதற்கு நிறைய காரணங்கள் அதிமுகவிற்குள் உருவாக்கி இருக்கிறது. அது ஃப்ரம் 2017 நிறைய மன மாச்சரியங்கள் செங்கோட்டையன் தரப்புக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் இருக்கிறது. ரொம்ப தொடக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது செங்கோட்டையனால் வளர்ந்தவர் அல்லது செங்கோட்டையன் பார்த்து கைகாட்டியவர் அப்படின்ற இடத்துலதான் எடப்பாடி இருந்தார். ஆனா எடப்பாடி பார்த்து வச்சுக்கிட்டா கட்சியில இருக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு தான் தள்ளப்படுவதையும், அவர் சொல்லுகின்ற இடத்தில் தான் தான் இருக்க வேண்டும், அவர் என்ன பணியை நமக்கு சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும், அவர் பணியே சொல்லல அப்படின்னா நம்ம மூடிட்டு வீட்டிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நெருக்கடிக்குள்ள தள்ளப்படுவதை செங்கோட்டையன் உணர தொடங்குகிறார். அதுல இருந்து இந்த பிரச்சனை தொடங்குகிறது. இரண்டாவதா, இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு, செங்கோட்டையனுக்கு அதிருப்தி இருக்கிறது என்கின்ற சூழலை பயன்படுத்தி கொண்டு பாஜக அவரை வச்சு இடையில ஒரு கேம் ஆடி பார்த்தாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு ஆயுதமாக செங்கோட்டையன் தரப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். அதனுடைய விளைவாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். மூணாவதா என்ன நடக்குது அப்படின்னா, பாஜகவும் தன்னுடைய ப்ராமிசஸ் ஃபுல்ஃபில் பண்ண தவறுகிறதா அல்லது பாஜகவினுடைய அஜெண்டா வேறு ஒன்று இவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது சந்தேகமாக தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன ரெண்டு அப்படின்னா, ஒண்ணு டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக விரும்பினால், அதற்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருந்தால் இந்த செங்கோட்டையனை பயன்படுத்தி அதை நகர்த்த முடியுமா என்று பாஜக ஆழம் பார்க்கிறதா ஒண்ணு. ரெண்டாவது, பலவீனம் அடைகின்ற அதிமுகவை பாஜக ரசிக்கிறதா அப்படின்னா அத 100% உண்மை. ஏன்னா சமீபத்துல இந்த அறநிலையத்துறை ஒழிக்கணும்னு நயினா நாகேந்திரன் பேசின அந்த கூட்டத்துல இன்னொரு விஷயத்தையும் பேசியிருந்தாரு. இந்தியாவுல தமிழ்நாட்டுல அதிமுகவோட பாஜக பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார். அவருடைய இலக்கும் அவர் ஏற்கனவே பேசின கூட்டத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்முடைய டார்கெட் 2031 தான் அப்படின்னு சொல்லிட்டு. தாவேகாரங்க கூட நாளைக்கு தேர்தல் வைகி நான் நிக்கிறேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேட்பாளரே இல்லாத கட்சி. ஆனா இத்தனை ஆண்டுகளாக கட்சி நடத்தக்கூடிய பாஜக நயினார் நாகேந்திரன் 2031 தான் நம்ம இலக்கு அப்படின்னு பேசுறாங்கன்னா, அப்ப அதற்குள் அதிமுக வீக் ஆயிரும். அதிமுக வீக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுதான் அதுல ஓட்சுவரி மாதிரியான பல தில்லு முள்ளுகளையும் அவர்கள் அரங்கேற்றுவதற்கு ரொம்ப வசதியான விஷயமா போயிரும் அப்படின்றதுதான். செங்கோட்டையனுடைய அதிருப்தி என்னென்ன? முதல்ல ஒரு கட்சியில அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கடைமட்ட நிர்வாகிகள்ல இருந்து அதிகபட்ச அதிகாரம் கொண்ட நிர்வாகிகள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கனெக்டிவிட்டியில இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு கிளை அப்படின்னா 100 பேர் ஒரு கட்சியை சேர்றதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்த ஒரு கிளையா அறிவிச்சிடலாம். இப்ப ஒரு உதாரணத்திற்கு காவேரி ரங்கன் நகர்ல எந்த விதமான அதிமுகவும் இல்ல, கிளை இல்ல, இங்க ஒரு 100 பேரை சேர்க்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அந்த 100 பேரை கிளை கழகமாக அறிவித்து அவர் கிளை செயலாளராக மாறிவிடுவார். அப்படி வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் நேரடியா எடப்பாடி பழனிசாமியோட கணக்கில் இருப்பாரா? அப்படி முடியாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான கிளைகள் இருக்கு. அந்த லட்சக்கணக்கான கிளைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்புல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் யார்கிட்ட தொடர்புல இருப்பாருன்னா, அவருக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவங்கள்ட்ட தொடர்புல இருப்பாரு. இப்ப இந்த பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளரோட தொடர்புல இருப்பாரு. ஒன்றிய செயலாளர் யார்கிட்ட தொடர்புல இருப்பாருன்னா அவர் மாவட்ட செயலாளரோட தொடர்புல இருப்பார். மாவட்ட செயலாளர் யாரோட தொடர்புல இருப்பார்? அவர் தான் எடப்பாடி பழனிசாமியோட. இப்போ ஒரு 75-76 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ரெகுலர் கான்டாக்ட்ல இருக்கும் பொழுதுதான் ஃபீல்டுல என்ன விதமான மாற்றங்கள் நடக்கிறது. ஒண்ணும் இல்ல, சமீபத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில இருக்கக்கூடிய திமுக தலைமை அலுவலகமாகிய அண்ணா அறிவாலயத்துல உடன்பிறப்புகளே வாருங்கள் அப்படின்ற ஒரு அழைப்போட ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாரு. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா,
தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி வாரியாக, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் அத்தனை பேரும் நேரடியாக வந்து கட்சியில என்ன பணிகள் நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்காம இருக்குது, தலைமை அறிவித்தது கடைமட்டம் வரைக்கும் சரியாக சென்றடைந்திருக்கிறதா, பப்ளிக் ஒப்பீனியன் பெர்செப்ஷன் என்னவா இருக்கிறது அப்படின்றதை எல்லாம் நேரடியாக தெரிந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து அந்த கூட்டத்துல ஃபுல்லா உட்கார்ந்து எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் வந்து குறைகளை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அதாவது எந்த கடைமட்ட நிர்வாகிகளோட கனெக்ட்ல இருக்கிறது கஷ்டமோ அவங்களையெல்லாம் சென்னைக்கே கூட்டிட்டு வந்து மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக கூட்டங்களை நடத்தி கருத்துக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். ஆனா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா, வர்றவன் வரட்டும், வேணாம்னா வெளியே போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தடாலடியான முடிவை எடுக்கிறார். அது தடாலடி அப்படின்னா பாசிட்டிவ் டோன்ல கிடையாது, ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையே மதிக்கணும் அப்படின்றது தானே. நான் சொல்றதை கேட்டு நடந்துக்குங்கன்றது தானே. அதுல நான் சொல்றதை கேட்டு நடந்துங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து ஒரு சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர். நீங்க சொல்றதை அவன் ஏன் கேட்கணும்? நீங்க எப்படி பதவிக்கு வந்தீங்கன்றது அவங்களுக்கு தெரியல. அவரு அப்படித்தானே அந்த ஸ்டேச்சர்ல தானே ஆமா, இருக்காரு. அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான். ஆனால் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் எப்படி வந்தார் என்பது அந்த நிர்வாகிகளுக்கு தெரியும்ல. அதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆதரிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சதற்கு பிறகு எப்படி நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்பாங்க? டேபிளுக்கு கீழே நீங்க காலில் விழுந்து கும்பிட்டதை அம்பது பேரும் நேரலையில பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தானே. அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு? திண்டுக்கல் சீனிவாசன் உட்கார்ந்து இருக்கிறாரு, கே.பி. முனுசாமி உட்கார்ந்து இருக்கிறாரு, டிடி திரையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படியே ரோலிங்ல போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப இந்த ரோலிங்ல போற காட்சியெல்லாம் பார்க்கிற ஒருத்தருக்கு வந்து இவரை பார்க்கும்போது என்னதான் பொதுச் செயலாளரா இவர் இருக்கிறாருன்னாலும், அதுக்கான மரியாதையை கொடுக்கிறோம்னாலும், நீ சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு ஆடுறதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்றது அவரை விட சீனியராகவோ அல்லது அவருக்கு ஈக்குவலான அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மனசுல வருமா வராதா? இயல்பாக மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன கிளாஷ் தான் மனசுல. இந்த எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலையும் பொருந்திதானே போகுது. ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப செங்கோட்டையன் இருக்கிறாரு ஒரு முக்கியமான விவகாரத்துல. அதாவது இப்ப சுற்றுப்பயணம் போகிறார் எடப்பாடி பழனிசாமி. சுற்றுப்பயணத்துல ரொம்ப முக்கியமானது என்ன? அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுன்றது ரெண்டாவதுங்க. முதல்ல இவர் ஊர் ஊரா போறாரு இல்லையா, பஸ்ல டிராவல் பண்றாரு இல்லையா, அந்த டிராவல்ல இவர் போற வழியில இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் இவர் கூப்பிட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அதன் மூலமா உருவாக்கி இருக்க முடியும். ஆனா அவர் அதை செய்யாம குறிப்பா இந்த சுற்றுப்பயணம் தொடங்கும் போது எங்க தொடங்குறாரு? கொங்கு பகுதியில தான் தொடங்குறாரு. நாள்லயே கோபிச்செட்டிப்பாளையம் வழியா தான் வண்டி போகுது. கோபிச்செட்டிப்பாளையம் வழியா வண்டி போகுது. செங்கோட்டையனை நீங்க கூட்டத்துக்கே கூப்பிடல அப்படின்னா செங்கோட்டையன் என்ன நினைப்பாரு? அல்லது செங்கோட்டையனை சுற்றி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் என்ன நினைப்பாங்க? ஒண்ணு, செங்கோட்டையனை ஓரம் கட்டிட்டாங்க, இனி இவர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. 2, செங்கோட்டையனே ஓரம் கட்டுறாருன்னா செங்கோட்டையன் பார்த்து பதவி கொடுத்த என்னையே நீ என்னவா டீல் பண்ணுவ அப்படின்ற ஒரு அச்சமும் சேர்ந்துதான் வரும். அப்ப இந்த 2 விதமான உணர்வுகள் இருக்கு. தொண்டர்கள் இப்ப எப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நேற்றைக்கு நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்துல தெளிவாக பார்க்க முடிந்தது. சன் நியூஸ்ல அதனுடைய செய்தியாளர் குணசேகரன் என்பவர், அந்த பகுதியில் இருப்பவர், நேரடியாக இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, இவர் என்ன இருக்கு, பழைய ஆள் ஆயிட்டாரு, இப்ப புதிய தலைவர்கள் வந்திருப்பாங்க. பொதுவா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அடுத்து யாரு பவருக்கு வர்றாங்களோ அவங்க பின்னாடி அலைன் ஆகிறதுக்கு தொடங்கிடுவாங்க. இது இயல்பா பவர் பாலிடிக்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அதிகாரத்தை விரும்பித்தான் இவங்கெல்லாம் அந்த பொறுப்புக்கு, கட்சியில அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்களே தவிர அதிகாரம் வேண்டாம், நான் உத்தமர் காந்தியை போல உண்ணாவிரதம் இருப்பதற்காக வந்திருக்கிறேன்னா கட்சிக்கு வர்றாங்க. அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக தான் அவங்க கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரத்துக்கு வருவதற்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கும் பொழுது, கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக அலுவலகத்துல செங்கோட்டையன் தலைமையில அந்த கூட்டம் நடக்குது. செங்கோட்டையன் யாரு? ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர். இந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தின் கீழே 3 முக்கியமான தொகுதிகள் வருகிறது. அந்தியூர், பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம். இந்த 3 தொகுதிகளுக்கு கீழே 18 ஒன்றியங்கள் இருக்கின்றன. இந்த 18 ஒன்றியங்கள் ஒன்றியத்துக்கும் 18 ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க. 18 ஒன்றிய செயலாளர்ல 16 பேர் செங்கோட்டையன் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 3 நகர செயலாளர்கள், இந்த 3 நகர செயலாளர்கள்ல 2 பேர் கலந்துகிட்டாங்க. சரி, முன்னாள் நிர்வாகி, இப்ப இவங்கெல்லாம் இங்க போயிட்டாங்கன்னா முன்னாள் நிர்வாகிக்கு அது ஒரு வாய்ப்பு இல்ல. நான் உங்க பக்கம் நிக்கிறேன் சார், எடப்பாடி சார் எனக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு போய் வாங்கிக்கலாம்ல.
வாங்கல. மாறாக 8 முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. அதுல 4 பேர் அங்க வந்திருக்கிறாங்க. 7 முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர்கள்ல 5 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றியம்ன்றதுனால கணக்கு போட்டுடலாம். இந்த பேரூர் கழகத்தையும் கிளை கழகத்தையும் நீங்க கணக்கே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு கிளைகள் இருக்கும். ஒரு கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பே வந்து அந்த கிளை கட்டமைப்பு தான். அந்த கிளை தான் வந்து அந்த கட்சியை உயிர்ப்போடு வைத்திருப்பது. பேர்ல அது கிளையாக இருந்தாலும் அதுதான் வேர். அந்த வேர் தான் கட்சியை தாங்கி பிடித்திருப்பது. அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் 50% மேற்பட்டவர்கள் செங்கோட்டையனுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டும், இது இன்னும் இது இல்ல, பார்ட்டி மெம்பர்ஸுக்கு இன்னும் போகல, நிர்வாகிகள் மட்டும் 100க்கும் மேற்பட்டவர்கள் செங்கோட்டையரின் பின்னால் அணி திரண்டிருக்கிறார்கள். இதுல இந்த 16 ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க இல்லையா வந்தவங்க, ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கு கீழையும் ஒரு 1000 ஓட்டு கணக்கு பண்ணுங்க. ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்களே ஒரு 1000 ஓட்டு கணக்கு பண்ணுங்க. அவர் குடும்ப ஓட்டு, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஓட்டு, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி கிளை பேரூர் நிர்வாகிகளுடைய ஓட்டு கணக்கு பண்ணுங்க. 16 பேருக்கு 1000 ஓட்டுனா, இப்போ அண்ணாமலை போன்ற கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறின்னு விமர்சனம் பண்ண அண்ணாமலையே இன்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களை நம்ம ஜெயிக்க வைக்கணும், அதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு பேசுறாரு. இப்படி நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு மீண்டும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுக எதிராக தீவிர பிரச்சாரத்துல மேற்கொண்டு இருக்காரு. பட்டையை கிளப்புறாரு, திமுகவினர் பயந்து போயிருக்காங்க அவருடைய பிரச்சாரத்தை பார்த்து அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் சொல்ற அளவுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ செங்கோட்டையன் பண்றாரு. இதெல்லாம் வந்து எடப்பாடிய இது பண்ணிடும் நம்ம எடுத்துக்க முடியுமா? இப்ப பாஜக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாலும் இன்னைக்கு பாஜக கூட்டணியில தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து மாறும் இல்லையா? இது எல்லாம் மீடியால கொடுக்கிற பில்டப் தானே. அண்ணாமலை என்கின்ற நபர் சோசியல் மீடியாவை தவிர வேறு எங்கு வேலை பார்க்கிறார்? அவர் ஏதாவது ஒரு பகுதியில பொதுக்கூட்டம் நடத்துறாரா? ஏதாவது ஒரு பகுதியில தொண்டர்களை திரட்டி பேரணி வைத்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு தொகுதியில தொண்டர்களை திரட்டி எடப்பாடிக்கு பின்னாடி அணிதிரள்வோம்னு பேசியிருக்கிறாரா? மைக்க வச்சுட்டோம்னு அப்படின்னா மீடியாவுக்கு முன்னாடி ஒரு 1000 பேசுவார். எமர்ஜென்சி விண்டோவுக்கு பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா உடச்சு வெளியே போக தெரியும். மைக்கு முன்னாடி உட்கார்ந்தா ஏதாவது வாய்க்கு வந்ததை பேச தெரியும். இவ்வளவுதான் அண்ணாமலையினுடைய அரசியல் தகுதிகள். இவர் வந்து எடப்பாடி இன்றைக்கு அதாவது நரிக்கு நல்ல கறி கிடைச்சா நாடே நல்லா இருக்குன்னு சொல்லுமா, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவில் நடக்கின்ற இந்த திண்டாட்டங்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு சூழலாக தெரிகிறது. அதனால அவர் வந்து அதில் குளிர் காய்வதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா செங்கோட்டையன் போன்றவர்கள் உண்மையிலேயே கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்கள். நீங்க ரொம்ப எல்லாம் வேண்டாம், செங்கோட்டையன் வந்து உயர்ந்த நோக்கத்தோடு இந்த போராட்டத்தை நடத்துகிறார், அவருடைய சீரிய நோக்கத்தை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவு பில்டப் எல்லாம் நான் கொடுக்கல. செங்கோட்டையன் ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். செங்கோட்டையன் என்கின்ற நபருக்கு கீழே ஒரு 16 ஒன்றிய செயலாளர்கள் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 1000 ஓட்டு நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 16,000 ஓட்டு. 3 தொகுதியில 16,000 ஓட்டுன்றது வந்து டிசைடிங் ஃபேக்டர். கடந்த தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல 5000த்துக்கும் குறைவான வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானித்தது. சட்டப்பேரவை தேர்தல்ல அவ்வளவு அதிருப்திக்கு பிறகும் இந்த குறுகிய வித்தியாசம் வந்து பல தொகுதிகளில் வெற்றியை தீர்மானித்தது. எப்படி? அப்போ இந்த ஒவ்வொரு 100 ஓட்டும் முக்கியம் இல்லையா? ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் முக்கியம் இல்லையா? ஒருத்தர் அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒன்றிய செயலாளருக்கு 1000 ஓட்டு இருக்குதுங்க. அந்த 1000 ஓட்டு தாங்க மினிமம் கேரண்டி. அந்த 1000 பேரை வந்து நீங்க போனா போறான் அப்படின்னு நீங்க விட்டீங்க அப்படின்னா இப்படி பாக்கெட்டா எத்தனை பேர் வெளியே போவான்? ஒன்றிய செயலாளர் வெளியே போறதுன்றது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. அதை விடுங்க, ஒன்றிய செயலாளர் விடுங்க, நகர செயலாளர் எடுத்துக்கங்க. தலைக்கு 5000 ஓட்டு கணக்கு பண்ணுங்க ஒரு நகர செயலாளருக்கு. அது கூட வகை இல்லை அப்படின்னா ஒரு நகர செயலாளரா தேர்வாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஏதோ போகஸ் போஸ்டிங்கா இருக்கும். 5000 ஓட்டு திரட்ட வக்கு இல்லாம ஒரு நகர செயலாளர் வந்திருக்க முடியாது. உறுப்பினர்களை தாண்டிய செல்வாக்கு அவருக்கு இருந்திருக்கணும். அதனாலதான் அவர் போஸ்டிங் வந்திருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு யாருமே இல்லாம யாருக்கு சிவாஜி கட்சி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய லெவல் இருக்கு. கொங்கு மண்டலத்துக்கு போறீங்க, செங்கோட்டையன் ஒண்ணும் நீங்க நல்ல தலைவரா நடந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா சிம்பிள், விரோதமா இருக்கிறவங்கள ரொம்ப பக்கத்துல வச்சுக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா சாமானியமா ரோட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசக்கூடிய ஒரு வசனம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு பண்டையில் ஏறுகிறதா இல்லையா அப்படின்றதே புரியல. செங்கோட்டையன் அதிருப்தியில சுத்துறாரா? கூப்பிடுங்க, கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைங்க, ஒரு கூட்டத்தை போடுங்க.
நான் உனக்கு நல்லவனா இருந்துட்டேன், ஆனா நீ எனக்கு நல்லவனா இல்ல அப்படின்றத அப்புறம் நீங்க சொல்லும் போது அப்பதான் தொண்டர்கள் உங்களை ஏத்துப்பாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, அப்படியே கட் பண்ணுங்க. போன வாரம் மதுரையில வந்து செல்லூர் ராஜு வர்றாரு, எடப்பாடி பழனிசாமி ரிசீவ் பண்றாரு. பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் வாகனத்திலும் ஏறுறதுக்கு ஒரு 4 பேருக்கு தான் உரிமை உண்டு. ஒண்ணு அந்த தலைவருடைய டிரைவர், ரெண்டாவது அந்த தலைவருடைய பெர்சனல் கார்டு, மூணாவது அந்த தலைவருடைய பெர்சனல் செக்ரட்டரி, நாலாவது அந்த தொகுதியினுடைய அந்த அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர். இவங்க மட்டும்தான் ஏற முடியும். மற்ற யாரும் அந்த இதுல ஏற முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. வரும்போது இவர் என்ன பண்றாரு, உள்ள ஏறுறதுக்கு கதவை திறக்கிறாரு. வராங்க வராங்க வராங்க, வேற காரணம் வாங்க. உள்ள வேற யாரையும் உட்கார வச்சிருக்கீங்களா? ஏன் பதறீங்க? அல்லது அவர் உட்காந்துட்டாரு அப்படின்னா, செல்லூர் ராஜு உட்காந்துட்டா சில உண்மைகளை பேச முடியாம போயிரும் நினைக்கிறீங்களா? ஏன் செல்லூர் ராஜு அப்படி தவிர்க்கிறீங்க? ஏன் விரட்டி அடிக்கிறீங்க? மீடியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப இத பாக்குற செல்லூர் ராஜுனுடைய உறவினர்களோ அல்லது செல்லூர் ராஜுவால் பதவிக்கு வந்தவர்களோ என்ன நினைப்பாங்க? இப்ப எடப்பாடி அடுத்து என்ன பண்ணுவாரு? செல்லூர் ராஜுவே கன்சல்ட் பண்ணாம போஸ்டிங் போடுவாரு. நீங்க மாவட்ட செயலாளருடைய கன்சல்டேஷனே இல்லாம ஒரு கிளை செயலாளரையும் பகுதி செயலாளரையும் போட்டீங்க அப்படின்னா, அவன் யாருக்கு கீழே வேலை பார்ப்பான் சார்? அந்த கிளை கழகத்துக்கு மூத்த பொறுப்பாளர் யாரு சார்? மாவட்ட செயலாளர் தானே. அவருக்கு கீழே தானே வேலை பார்க்கணும். 2 தொடர்பில்லாத நபர்களை வந்து ஒன்னா உட்காந்து வேலை பாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒண்ணு நீங்க தாட்டியமான தலைவரா இருக்கணும். நீங்க அது கிடையாது. அதை செல்லூர் ராஜு தான் ஏற்கனவே சொன்னாரு. நம்ம என்ன காமராஜரா, அம்மாவா, புரட்சி தலைவரா அப்படின்னு கேட்டாருல்ல. ஏன் கேட்கிறாரு? ஏன்னா நீங்க இது எதுவும் கிடையாது அப்படின்றது புரட்சி தமிழர்னு பட்டம் போட்டுக்கலாம் சார். விஷாலுக்கு கூட புரட்சி தளபதினு பட்டம் இருக்கு சார். புரட்சியை பட்டத்துல சேர்த்துக்கிறதுனாலே நம்ம புரட்சியாளர் ஆயிடுறது இல்ல. இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை உங்களையும் சேர்த்து கூடத்தான் சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோன்னாங்க. அதுக்காக நீங்க துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்பிடுறதா? அவன் சொல்லுவான், 1000 சொல்லுவான். நமக்கு தெரியணும்ல நம்ம தராதரம் என்ன அப்படின்றது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கும் அவரு ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மாவட்ட செயலாளராக கூட இருப்பதற்கு தகுதி இல்லாதவராக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறாரா? அதற்கு காரணம் தன்னுடைய சுய லாபத்திலிருந்து மட்டுமே அதை யோசிக்கிறாரா அப்படின்ற சந்தேகங்கள் இதற்கு பின்னால் எழுகிறது. இதில் தான் பாஜக இன்றைய சூழல் இதுவாக இருக்கு. நீங்க சொல்றது போல இருக்கு. நாளைக்கு மாறலாம் இல்லையா? இப்போ ஜெயக்குமார் வந்து அதிருப்தியில் இருக்காரு. ஜெயக்குமார் வந்து திமுகவுக்கு போவாருன்னு பல யூகங்கள் சொல்லப்பட்டுச்சு. அப்போ இன்னைக்கு பார்த்தா ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட நபர்கள் வந்து நயனா நாகேந்திரனோட கொஞ்சி குழாவிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவங்களாம் சுமூகமா தான் இருக்காங்க. அவங்களாம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஜாலியா தான் இருக்காங்க. ஆனால் வந்து ஊடகங்கள்ல தான் இப்ப வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இது மாதிரியும் இப்போ செங்கோட்டையினுடைய அதிருப்தியும் வந்து காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறும் இல்லையா? இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு கிளாசிக்கலான பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள். செங்கோட்டையனுக்கு எதிராக அந்த பக்கம் ஜெயக்குமார் இருக்கிறாரு, சி.வி. சண்முகம் இருக்கிறாரு. அவங்களுக்கு பாஜக மேல இல்லாத அதிருப்தியா? பாஜகவால் தான் முடிசூடா மன்னனாக இருந்த நான் ரோட்டில் நிற்கிறேன். யார் சொன்னா? டி ஜெயக்குமார் சொன்னார். இவங்க கூட கூட்டணி வச்சீங்கன்னா இனிமேல் ஒட்டு கிடையாது, உறவு கிடையாதுன்ற அளவுக்கு வந்து சி.வி. சண்முகம் 12 மணிக்கு மேல தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். அப்போ இவங்க 2 பேரும் ஏன் வந்து நயினார் நாகேந்திரனோட மேடையில இருக்கிறாங்க? ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, கட்சி முடிவெடுத்திருக்கிறது. நாம என்னதான் இருந்தாலும் இதுலதான் நம்ம செயல்பட்டு ஆகணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நயந்து போக வேண்டிய இடத்துல நயந்து போகணும். ஜெயக்குமாருக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் இருக்கின்ற பக்குவம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. எடப்பாடி ஒரு மாற்று கட்சியை சேர்ந்தவர், தானே கடுமையாக விமர்சித்தவர், நம்ம கட்சியை விட்டு வெளியே போனவர். அவர் கூட இன்னைக்கு இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்கல்ல. ஏன் பேசுறாங்க? நீங்க சொன்னதை கேட்டு பேசுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மற்றவங்களை இதே போல கூப்பிட்டு வச்சு பேசணும்ல. தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஒன்றிய செயலாளர்கள் அதிமுக விட்டு ஓடி போய் திமுகவுல சேர்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொரு பகுதியிலையும் தெரித்து ஓடுகிறார்கள். பெண்களினுடைய வாக்கு அதிமுகவுக்கு என்று எழுதப்பட்டிருந்த பல்வேறு இடங்கள்ல இன்றைக்கு அந்த வாக்குகள் உடைந்து திமுக பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது எதையுமே கண்கொண்டு பார்க்காமல் இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி என்றால் அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் வெளிச்சம். அல்லது அதிமுகவை வலுவிழக்க வைக்கின்ற பாஜகவின் திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தெரிந்தே இணங்கி போகிறாரா அப்படின்ற சந்தேகம் தான் அடுத்து வரும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும்ல. செங்கோட்டையன் எழுப்புகின்ற செங்கோட்டையன் ரொம்ப ஈஸியா பப்ளிக் பெர்செப்ஷன்ல வந்து இடம் பிடிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு? கட்சி ஒண்ணு சேரணுங்க, சசிகலா உள்ள வரணும், டிடிவி தினகரன் உள்ள வரணும்,
பன்னீர்செல்வம் உள்ள வரணும், டிடிவியாவது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் நீங்க உள்ள கூப்பிடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு அவர் பப்ளிக்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை நீங்க அவரை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தீங்கன்னா, நீங்க கூட்டத்துக்கு கூப்பிட்ட பிறகும் அவர் வராமல் இருந்திருந்தார் என்றால் அப்ப என்ன மாறி இருக்கும்? செங்கோட்டையன் தாங்க தப்பு பண்றாரு, இவர் இவ்வளவு நேரம் கூப்பிடுறாரு, ஒரு பொதுச் செயலாளர் மனசிறங்கி கூப்பிடுறாரு, இவர் போகாம இருக்கிறாருன்னு இந்த 16 ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணிருப்பான்? எடப்பாடி பக்கம் வந்து நின்றுப்பான். இவன் ஏன் இன்னைக்கு செங்கோட்டையன் பக்கம் நிக்கிறான்? செங்கோட்டையனே தூக்கி அடிச்சிட்டாங்க. அது போக புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுற இடத்துல செங்கோட்டையனுடைய எந்த விதமான கலந்தாலோசனையும் இல்லாமல் புதிய பொறுப்பாளர்களை எங்க ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்துல போய் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த பார்ட்டில நம்ம ஹோல்டிங் இல்லாம போயிரும், புது ஆளுகளை வளர்த்து விட்டு நம்மளை அசிங்கப்படுத்துறாரு எடப்பாடி, அந்த தாட்டம் வந்துருச்சு. இப்படி இது வெளியே வந்தது, இன்னும் வெளியே வராம பல இருக்கு. ஏற்கனவே வந்து கட்சி கூட்டத்திலே வந்து ஒரு நிர்வாகி மாவட்ட செயலாளர் கூட்டத்துல விஜயபாஸ்கர் தான் நினைக்கிறேன், நாங்க என்னங்க பொய்யாங்க சொல்றோம், வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம், எவனும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன், இளைஞர்களை சேருன்றீங்க, என்னமோ வர்றேன்னு வாசப்படியில 1000 பேர் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியும் நான் தான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரியும் பேசுறீங்க, எவரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியவே ஹார்ஷா பேசியிருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கிளைக்கழகத்துக்கும் தலைமைக்கும் இடையில தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொடர்பு இணக்கமாக இருக்க வேண்டும் என்றால் தலைமை கழகம், மாவட்ட கழகம், மாநகர் கழகம், நகர கழகம், ஒன்றிய கழகம், பகுதி கழகம், கிளைக்கழகம், பேரூர் கழகம்னு இது எல்லாமே ஜாயிண்ட் ஆயிருக்கணும், ஒன்னோட ஒண்ணு அடுத்தடுத்து அட்டாச் ஆயிருக்கணும். இந்த சீரீஸ் கனெக்ஷனும் இந்த பேரலல் கனெக்ஷனும் எடப்பாடி பழனிசாமிக்கு மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்னா அவர் கட்சியை நடத்த எந்த விதமான தகுதியமற்றவர். சிலர் கேட்கலாம், பிறகு எப்படி சார் ஏடிஎம்கே இவ்வளவு நாள் இவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்குது, பிறகு எப்படி சார் ஏடிஎம்கே இன்னைக்கும் சர்வைவ் ஆகுது அப்படின்னா, ஏடிஎம்கேவுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது இல்ல, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த கட்சிக்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரே நாள்ல உடைஞ்சு போகக்கூடியது கிடையாது இல்ல. அது ஒரே நாள்ல உடைஞ்சு போகுது அப்படின்னா அப்படி போவதற்கு அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேவையில்ல. இப்பவும் அதிமுகவை சேர்ந்த அடிமட்ட தொண்டர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா வேற எங்க போறது? அதிமுக விட்டுட்டு அவன் எங்க போவான்? தாவேக்காவுக்கு போவானா? தாவேக்கால வந்து அந்த கிளைக்கழக செயலாளருடைய எதிர் வீட்டு பையன் வந்து, ஏய் வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி எடுக்க வடிவேல கூப்பிடுற பையன் மாதிரி நின்று சவால் விட்டுட்டு இருக்கிறான். அவங்களோட போய் வேலை பார்க்கறதுக்கு இந்த நிர்வாகி போவாரா? பண்பட்டவர்கள் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுடைய கிளைக்கழக நிர்வாகிகள் என்பவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு கூட்டம் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் நன்கு தெரிந்தவர்கள். ஆனா அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட தெரியாம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இந்த கட்சி தாவேகா போன்ற கட்சிகள் பயன்படுத்தவே விரும்பாத ஒரு இடத்துல இருக்குது. அப்ப அவன் எங்க போவான்? திமுகவுக்கு போவான். அடுத்து அன்வர் ராஜா அதுக்கான ஒரு உதாரணம். அடுத்து செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போறாரா அதிமுகவுக்கு போறானா? செங்கோட்டையன் போவாரா மாட்டாரான்றதெல்லாம் ரெண்டாவது டிபேட். அவர் போமாட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி. எவ்வளவோ உதாசீனப்படுத்தல்களை எல்லாம் தாண்டிதான் அவர் அந்த கட்சிக்குள்ள சர்வைவ் ஆயிருக்கிறாரு. நல்ல ஞாபகம் இருக்கு, நக்கீரன்ல படிச்ச ஆர்டிக்கிள் வந்து செங்கோட்டையன் அமைச்சர் பதவியில இருந்து தூக்கும் போது ஒரு வீட்டிற்கு கூப்பிட்டு முகத்தில் ஃபைலை விட்டெறிந்த ஜெயலலிதா, யாரு மேல? செங்கோட்டையன் மூஞ்சியில் விட்டெறிந்த ஜெயலலிதா நியூஸ் வந்துச்சு. ஒருவேளை இது தவறான செய்தியா இருந்திருந்தா ஏடிஎம்கேவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அந்த செய்தியை அமைதியா தான் கடந்து போனார் செங்கோட்டையன். அதுக்கு பிறகும் செங்கோட்டையன் 9 வருஷமா அந்த கட்சியில தான் இருக்கிறாரு. ஏன் நீங்க உதாசீனப்படுத்துறீங்கன்றது தெரிஞ்சு இந்த 6 மாசமா தான் கலக குரல் எழுப்புறார். அவரை பாஜக பயன்படுத்திக்கிட்டது, அவர் அங்காட தவறான முடிவுகளை எடுக்கிறார். இன்னும் என்னென்ன செய்ய போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமியுடைய இன்எஃபிஷியன்சி அப்படின்றது இதில் அம்பலப்பட்டிருக்கிறது. திமுகவிற்கு இணையான கட்டமைப்பை தான் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கட்டமைப்பை, அதாவது வீட்டுல ஜெனரேட்டர் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எந்த ஜெனரேட்டரை எப்படி ஆன் பண்ணணும்ன்றது தெரியணும். இப்ப எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸோட சில ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, ட்ரிப்பை போட்டோம் அப்படின்னா அந்த ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா பழைய ஜெனரேட்டரு அது வந்து புடிச்சு டர்னு இழுத்தாத்தான் டீசல் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அதை இழுத்தாத்தான் ஸ்டார்ட் ஆகும். அது டீசலை ஊத்துனாதான் ஸ்டார்ட் ஆகும், பச்சை தண்ணி ஊத்துனா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அப்ப அதிமுக என்கின்ற டீசல் இன்ஜினில் ஊற்றப்பட்ட பச்சை தண்ணீராக எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறாரே தவிர அந்த இன்ஜினை எப்படி ஓட்டுறதுனோ அந்த இன்ஜின் என்ன செய்யும்னோ அவருக்கு தெரியவில்லை. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.